सन्ददौ तस्य हनसिकेता नाम पुत्र आस तगुंहकुमारगुं सन्तम् दक्षिणासु नीयमानासु श्रद्धाभिवेश सहोवाच तत कस्मै मान्दास्यसीति द्वितीयं तृतीयं तगुंहपरीत उवाच मृत्यवेत्ता ददामीति तगुंहस्मोत्थितं वागभिवदति गौतमकुमारमिति। नमः परमर्षिभ्यो नमः परमर्षिभ्यः। हरिः ओम्। यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिम् ईडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभितां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो नमो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रम् अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततम् आनतोऽस्मि। शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இந்த உபனிஷத் பரம்பரையில் முதல்ல ஈஷாவாஸ்ய உபனிஷத், அதே
சங்கர பாஷ்யத்தோட நாம் ஒரு சத்சங்கமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் சுக்லயஜுர்வேத அந்தர்கதமாக இருக்கிற உபனிஷத் ஈஷாவாஸ்யம் சம்மித்தையில் வருது. அப்புறம் கேனோபனிஷத் சாமவேதாந்தர்கதமாக இருக்கிற கேனோபனிஷத் பார்த்தோம். இப்போ யஜுர்வேதாந்தர்கதமாக இருக்கிற கிருஷ்ண யஜுர்வேதாந்தர்கதம், அதுவும் காட்டக சாக்கை, கடசாக்கை. அதனால் இதுக்கு காட்டகோபனிஷத்துன்னு பேர், கட்டோபனிஷத்துன்னு பேர். அது கரெக்டாக சொல்லணும், கட்டோபனிஷத்னு சொல்லணும். நிறைய பேர் KATHA போட்டதுனால கதோபனிஷத், ஏதோ கதை சொல்கிறதுனால கதோபனிஷத்துன்னு நினச்சிட்டுருக்கான். நிறைய பேர் சொல்கிறா கதோபனிஷத்துன்னு. அட்லீஸ்ட் பேராவது கரெக்டாக இருக்கணும் இல்லையோ. உபனிஷத்து ஏதோ ஆகட்டும். பாகவத சப்தாகத்துக்கெல்லாம் நிறைய பேர் சப்தாங்கம்னு நிறைய சொல்லுவா. அது மாதிரி அதனால் பேராவது கரெக்டாக நமக்கு இருக்கணும். இந்த உபனிஷத்துங்கிறது என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற உபனிஷத்தில் எல்லாமே நாம் விஸ்தாரமாக சொன்னோம். ஞானத்துக்கு தான் உபனிஷத்துன்னு பேர். எதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா, நம்ம எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம் அஜ்ஞானம்தான் அப்படிங்கிறது தான் வேதாந்தம். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், அஜ்ஞானேன ஆவృతం ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. ஞானத்தை அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. தேன அதனால், முஹ்யந்தி மோகம் கச்சந்தி ஜந்தவஹ. மோகத்தை அடையிறான் அப்படின்னா ஒரு பிரமிப்பை அடையிறான், டெலூஷனை அடையிறான். இப்போ என்னென்ன நீக்கம் பண்ணணும்? இந்த மோகத்தை நீக்கம் பண்ணணும். இதனால தான் சங்கராச்சாரியர் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சரளமான ஸ்லோகம், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம் அப்படின்னு சொன்னார். இந்த மோகத்தை நீக்கம் பண்ணணும், தப்பான அறிவை நீக்கம் பண்ணணும். அந்த அவித்யை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் சத்சங்கத்தில் இருக்கிறது. அந்த மோகம் நீங்கி விடுத்தானால் அடுத்தபடியாக நிശ്ചல தத்துவம், நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி. அப்படி நிശ്ചல தத்துவம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அதை சாட்சாத்காரம் பண்ண இங்கேயே சரீரத்தில் இருக்கிற போதே ஒருத்தன் முக்தியை அடைய முடியும். அதுக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர். கேனோபனிஷத் முடிகிற போது இந்த ஒரு விஷயத்தோடு தான் முடித்தோம். இஹச்சேத் அவேதி தத்த சத்தியம் அஸ்தி, நச்சேதிஹ அவேதீன் மகதீ வினஷ்டிஹி. இங்கேயே சரீரத்தில் இருக்கிறதையே இப்போவே அடைஞ்சாயானால் இட் இஸ் எ ஃபேக்ட், சத்தியம். அடையலையானால் மகதீ வினஷ்டிஹி, பெரிய லாஸ், பெரிய நஷ்டம் வந்துடும். அதே தான் இங்கேயும் சொல்கிறது, சரீரத்தில் இருக்கிற போதே அடையணும் ஜீவன் முக்தி. ஜீவிச்சுட்டே இருக்கிற போது, வாழ்ந்துட்டே இருக்கிற போது ஃப்ரீயாக இருக்கிறது. முக்தினா என்ன? ஃப்ரீயாக இருக்கிறது. எல்லாருமே அதான் சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் வாட் தே மீன் பை ஃப்ரீடம் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் சென்சஸ், freedom of mind, freedom of thinking. பட் வேதாந்தம் என்ன சொல்கிறது? ஃப்ரீடம் ஃப்ரம் சென்சஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட், ஃப்ரீடம் ஃப்ரம் திங்கிங். அந்த இந்திரியங்களோட அடிமையாக இருக்கான், மனசோட அடிமையாக இருக்கான், திங்கிங்கோட அடிமையாக இருக்கான். அதில் இருந்து இருக்கிற ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடத்தை எங்கே தேடுறது? அந்த முக்தி எங்கே தேடுறது? அந்த முக்தி எப்படி கிடைக்கும்?
பாஹ்யமாக இருக்கிற ஒரு சுவாதந்திரியங்கிறது சண்டையெல்லாம் போட்டு 1947 ஆகஸ்ட் 15 வாங்கினோன்னு சொல்கிறோம். ஆனால் ஃப்ரீடமாக அது ஒரு ஆளுகள் போனால் வேறு ஆளுகள்லாம் வந்தால் நம்ம திருப்பியும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா வெளிப்படையாக பார்த்தா ஒன்றும் சொல்யூஷன்லாம் தெரியலை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரீரம் இருக்குது, உடம்பு முடியாமல் ஆறுது, வயசாகுது, மரணம் வருது. லோகத்துலேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏதோ செத்து போனதுக்கப்புறம் இங்கே ஒரு நல்லது பண்ணி அவன் வந்து வைகுண்டத்துலேயோ கைலாசத்துலேயோ எங்கேயோ போய் இருப்பான், இல்லாட்டா அங்கே போய் முக்தி அடைவேன்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பவாவது செய்யலாம். ஏன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஏதோ அடைஞ்சு அது ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் போகிற இடத்துக்கு நல்லது புண்ணியம் பண்ணிட்டு போகிறதும் பழைய அந்த மாதிரி அதாவது நம்பலாமே தவிர இங்கே இருக்கிற போது அது சாத்தியமா? அதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்பிக்கை, இதுலேயும் ஒரு நம்பிக்கை தான், ஸ்ரத்தா. அது என்னன்னா அந்த மாதிரி அடைஞ்சவாள் வந்து சொல்கிறா நாங்கள் அடைஞ்சிருக்கோம். வேத காலத்திலேருந்து ஆரம்பித்து வந்து சொல்லியிருக்கா, வேதாஹம் ஏதம் புருஷம் மகாந்தம். அந்த பரமபுருஷனை அகம் வேத, உங்களுக்கு எல்லாமே அடையலாம் அப்படின்னு கூவி கூப்பிடுறா. ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி தஸ்து. அமிர்தத்துவத்தோட குழந்தைகளே, மரணமில்லாதது நிலைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் கேட்கலாம், இவா இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மனிதர்கள் அப்படின்னு கிடையாது. கீழ் லோகம் மேலே லோகம் தேவர்கள் எல்லாருக்குமே அடையலாம். அதனால் ஆயே தாமானி திவ்யானி தஸ்து, தேவலோகத்தில் இருக்கிறவாளும் கேட்கட்டுங்கிற. ஏன்னா இந்த பரமபுருஷனை இங்கே சரீரத்தில் இருந்துட்டே சாட்சாத்காரம் பண்ண முடியும். சரி, அப்படி யாரோ ஒருத்தர் அடைஞ்சாலே அவள் அடைஞ்சான்னு எப்படி தெரியும்? அதுலேயும் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, அவளை பார்க்குற போதே இவனையும் மீறிண்டு இவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருது. ஏன்னா அப்படி இருக்கிற ஜீவன் முக்தர்கள் இல்லையானால் உபனிஷத்தோ வேதாந்த கிரந்தங்களோ எதுவுமே வர முடியாது. எனக்கு யார் பார்த்துட்டு சொல்கிறது? எல்லாமே ஃபேலிபிள் பர்சன் தான். அவன் சொல்கிறது நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்போது அவளுக்கு தான் நாம் ஆப்தாகங்கிறோம், அடைஞ்சவா, அட்டெயின்டு, ரியலைஸ்டு, என்லைட்டன்டு, இல்லுமைண்டு, என்ன வேணால் பேர் சொல்லுவோம். அப்படி இருக்கிறவர்களை பார்க்குற போதே ஒரு ஃபெய்த், ஒரு ஸ்ரத்தை வருது. ஓ, முடியும், இது சாத்தியம். இங்கே லோகத்தில் இருக்கிற சமயத்திலேயே இந்த மாதிரி அடைஞ்சவாள் இருக்கா அப்படின்னு அவளை பார்த்ததுமே ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு வர்றது. இது ஒரு வழி. ரெண்டாவது வழி ஸ்ருதி பிராமாண்யம்ங்கிறோம். இந்த உபனிஷத்துங்கிற இந்த கிரந்தம், இந்த வேதாந்த கிரந்தம் இருக்கே, அது இந்த சத்தியத்தை சொல்கிறது. சரி, ஏதோ புஸ்தகம் சொன்னால் நாம் எதுக்கு நம்பணும்? ஏன்னா புராணப்பிராயமான புஸ்தகங்கள்லாம் வந்து இதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற லோகங்களை பற்றியும் தேவதைகளை பற்றியெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் யாரு கண்டா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி நம்பணும்? அதே போல தானே இந்த உபனிஷத்தும். அப்படின்னா அப்படி இல்லை. சர்டன்லி இட் இஸ் ரிவீலிங் எ பர்ஃபெக்ட் திங். பர்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்னா வேதனா அறிவு, அந்தம்னா அதோட ஃபுல்ஃபில்மெண்ட், பூர்ணத்துவம் அடைஞ்சு முடிஞ்சு போச்சு கதை. பர்ஃபெக்ட் நாலேஜ். அது எப்படி பர்ஃபெக்ட் ஆகும்? சும்மா நீங்கள் பெருமைக்கு சொல்லிண்டா இல்லைப்பா. ஒரு கண்ணாடியை காட்டினா நீ கண்ணாடியை பார்க்கல, உன் முகத்தை தான் பார்க்குற. அதுபோல் இந்த வேதாந்த கிரந்தங்கள் சொல்கிறதுங்கிறதுக்காக ஒன்றும் நீ ஏற்றுக்க வேண்டாம். அது சொல்கிற வஸ்துவை நீ ஒன்றில் பார்ப்ப.
நீ உனக்குள்ள பார்ப்பேங்கிறது தான் அதுக்கு பிராமாண்யமே தவிர அதுக்கு சுதந்திரமான அது சொல்கிறது நீ நம்பணும் அப்படின்னாக்க எல்லா மதங்களும் சொல்கிற மாதிரி தான், புராண கிரந்தங்கள் மாதிரி தான். அப்படி இல்லை. நித்தியசித்தமான அனுபவத்தை ஸ்ருதி சொல்லி கொடுக்கறது. அதை நீ கொஞ்சம் ஸ்ருத்யுக்தமான ஆகமம் யுக்தி உபயோகப்படுத்தி பார்த்துடுத்தானா உன்னோட ஸ்வரூபமாகவே அதை சாட்சாத்காரம் பண்ண முடியும். இதுக்கு தான் இந்த கட்டோபனிஷத்தில் அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் அப்படி அத்தியாத்ம யோகம் அப்படின்னு சொல்கிறது. விஷயேபிய பிரதிசம்ஹிருத்திய சேதசா ஆத்மனி சமாதானம் அத்தியாத்ம யோகா அப்படின்னு பாஷ்யக்காரர். விஷயங்கள்லேருந்து மனசை விட்ரா பண்ணி தனக்குள்ளே பார்த்துதானா தான் தேடுற வஸ்து தனக்குள்ளே இருக்குது. இப்படி அத்தியாத்ம யோகம் கூட வேண்டாம். முதல்ல ஸ்ரத்தை வர்றதுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸே காட்டி கொடுத்துடலாம். இப்போ இந்த யோகானுபவங்கள்லாம் யூனிவர்சல் இல்லை. யோகானுபவங்கள்லாம் ஒருத்தருக்கு இருக்கும், இன்னொருத்தருக்கு இருக்காது. ஒருத்தன் சொல்ல நான் கண்ண முடியும்னு தியானம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி லைட்டாக தெரிஞ்சது. இன்னொருத்தன் சொன்னால் மணி அடிக்கிற சத்தம் கேட்டது. வேறு ஒருத்தன் என்னென்னமோ அவள் தியானத்தில் இப்படி கிடச்சது எல்லாம் சொல்லுவாள். அவள்லாம் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்காது, இன்னொருத்தருக்கு ஒருத்தரோட மாதிரி இருக்காது, இன்னொருத்தரோட விஷன். அது அவளுக்கு ஏதோ யோகி பிரத்யக்ஷன் சொல்லலாம். அதை டினை பண்ண முடியும், நிஷேதம் பண்ண முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன் உன்னோட பிரமைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்கிறது யாரோ ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு விஷன் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, எல்லாருக்கும் சமமாக இருக்கிற ஒரு நிலை இருக்குது. சுஷுப்திங்கிற நிலை, சுகமாக தூங்குற ஒரு ஸ்டேட். ஸ்வப்பனமும் இல்லாமல் 3 அவஸ்தைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஜாகிரத்து, ஸ்வப்பனம், சுஷுப்தி. அதில் சுஷுப்திங்கிற நிலையில் ஒரு கனவும் இல்லாமல், ட்ரீம் ஒன்றும் இல்லாமல் தூங்கி எழுந்திருந்த அப்புறம் இவன் சொல்கிறான் சுகமாக இருந்ததுங்கிறான். சௌக்கியமாக இருந்தது, சுகமாக தூங்கினேன். சத்தியம் சொன்னால் கொஞ்ச நாள் ஆனால் நம்மளோட எல்லா பிரயத்னமும் அதுதான். எப்படியோ ராத்திரி சுகமாக தூங்கணும், அதுக்காக பகலில் பூரா வேலை. அந்த சுகமாக தூங்கிறத ஒரு சொப்பனமும் இல்லாமல் தூங்கி எழுந்திருந்து சொல்கிறது ஆஹா சௌக்கியமாக இருந்தது. அந்த சுகம் எங்கேருந்து வந்தது? ஒன்றுமே இந்திரிய பிரவர்த்திகள் ஒன்றும் இல்லை, மனசோட பிரவர்த்தி இல்லை, சரீரத்தோட பிரவர்த்தி இல்லை. இந்திரியங்கள் இல்லை, மனசு இல்லை, சரீரம் இல்லை, நான்கிற ஒரு தாட், ஒரு செல்ஃப் இமேஜ் கூட இல்லை, அனுபவம் அனுபவிக்கிறவன் 2 இல்லை. அதை திருப்பி கான்டம்ப்ளேட் பண்ணி பார்க்குறது தெரியாது. நிர்விசேஷ சுகம், அது அன்கண்டிஷ்னல் சுகம். எதையுமே ஆசிரியக்கலை. இன்ஃபேக்ட் அந்த சுகத்தை அனுபவிக்கிற ஒரு ஆள் ஆசாமி கூட அங்கே இல்லை. இருந்துட்டு எழுந்திருந்து சுகமாக இருந்தது, எழுப்பி விட்டுவிட்டேங்கிறான் பிள்ளை அம்மாட்ட. சௌக்கியமாக இருந்தது, எதுக்கு எழுப்பினேன்? சான்ஸ் கிடச்சா திருப்பியும் டபக்குன்னு பெட்ஷீட்டுக்குள்ளே போயிடுவான். ஏன்னா அந்த சுகம் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி ஒரு சுகம் இருக்குது. அந்த சுகம் எல்லாருக்கும் சமம். அந்த சுகம் மட்டும், அதுக்கு இன்னொரு குவாலிட்டி என்னென்னா யாருக்கும் போர் அடிக்காது. நம்ம கவனிக்கணும் அதை. யாருக்குமே மீதி எந்த சுகமும் தினமும் எனக்கு இந்த குழம்பு பிடிக்கும், இந்த கறி பிடிக்கும். ரிஷிகேஷில் ஒரு சுவாமிஜி இருந்தார், ஒரு சவுத் இண்டியன். அந்த ஆசிரமத்தில் போய் ரொட்டி அவனுக்கு ஒத்தே வரல. சுவாமிஜி இட்லி கிடைக்குமான்னு. அந்த சுவாமிஜி ரொம்ப கருணையோடு என்ன பண்ணினார், சரியான ட்ரீட்மெண்ட். கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவனுக்கு காத்தால இட்லி, மத்தியான இட்லி, ராத்திரி இட்லி, இப்படி ஒரு மாதமோ என்னமோ அதுக்கு மேலே இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் இட்லியை பார்த்தாலே ஓடியே போயிடுவான். அப்போ பிடிக்குங்கிற சாதனம் கண்டினியூஸாக அனுபவித்தா போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா ஒரே வஸ்துவை தாங்கிக்க முடியலை உள்ள. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சுஷுப்தியிலையோ இந்த அனுபவிக்கிறன் கூட இல்லாமல் ஒரு அனுபவம், இம்பர்சனல் ஜாய்,
அந்த இம்பர்சனல் ஜாய் வந்து எத்தனை வாட்டி ஆனாலும் யாருக்கும் போர் அடிக்கலை, சுகமாக இருந்தது. நான்கிறது கூட தாட்டு கூட எண்ணம் கூட இல்லாத ஒரு சுகம், ஆத்மாவோட ஸ்வரூபமான சுவாபாவிகமான சுகம். அந்த சுகம் அதனால சரி அப்போ படுத்துன்னு தூங்கினா போருமா, இப்போ உபநிஷத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், படுத்துன்னு தூங்கினா போருமான்னு தூங்கினா ஒன்றும் பிரச்சனை. தூக்கத்தில் யாருக்குமே ப்ராப்ளம் இல்லை, தட் இஸ் அன்டினைபிள். ஆனால் தூக்கம்ங்கிறது உங்கள் கையிலையும் இல்லை. அகெயின் யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் டு எ லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்கறது, அதனால் என்ன தூக்கத்துக்கு அடிமையாயிடுறான். தூக்கத்துக்கு அடிமையாகி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் படுத்துன்னு தூங்கும். ஸ்லீப் ஓவர் த ப்ராப்ளம். அப்படி ஒரு டெக்னிக்கே உண்டு. ஒரு ப்ராப்ளம் வந்து ஒன்றும் பரிகாரம் பண்ண முடியலையா, தூங்கி விடுங்கிறான், போய் படுத்துன்னு தூங்குப்பா எல்லாம் சரியாயிடும்பா. ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தலைவலி ஆனாலும் தூக்கம் பண்ணு. இந்த தலைவலியை குணம் பண்ணலை மாத்திரை தூக்கம் பண்ணுறது, அப்புறம் தலைவலி தனியே சரியாயிடும். இது மாதிரி அதை ஒரு வழியாக உபயோகப்படுத்துறது. அப்போ ஸ்லீப் இஸ் நாட் எ சொல்யூஷன். அங்கே ஸ்லீப்பு வந்து ஒரு க்ளூ கொடுக்கறது, ஒரு கிளிம்ஸ் கொடுக்கறது. நமக்கு ஜாகிரத அவஸ்தையில் வேக்கிங் ஸ்டேட்டில் முழிச்சுன்னு இருக்கிறத, அதே போல் நமக்கு சௌக்கியமாக எதுவும் நம்மளை டச் பண்ணாமல் இருக்கணும். கீதையில் பகவான் சொல்கிறார், எதில் இருந்தால் எதில் நின்னால், பெரிய துக்கத்தினால கூட இவன் இழக மாட்டானோ, சலிக்க மாட்டானோ, ஆட மாட்டானோ. எது இவனை எல்லா துக்கத்திலேருந்தும் டிஸ்அசோசியேட் பண்ணுமோ, அதுக்கு தான் யோகம்னு பேர். என்ன எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் அது. யஸ்மின்னு ஸ்திதா, ஸ்திதான்னு நிற்கிறது. ந துக்கேன குருணாபி விசால்யத்தை. கிரேட்டஸ்ட் சாரோ cannot shake him. தம் வித்யாது துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஞிதம். துக்கத்துக்கிட்ட இருக்கிற கான்டாக்டை கட் பண்ணக்கூடியது. அப்போ துக்கம் வந்து நமக்கு நேச்சுரலாக இல்லை, ஏதோ போய் பிடிச்சிருந்தா தான் துக்கம். அந்த கான்டாக்டை கட் பண்ணுறது, அதுக்கு தான் யோகம்னு பேர் அப்படின்னார் பகவான் கீதையில். அப்போது அந்த யோகம் கான்ஷியஸாக வேக்கிங் ஸ்டேட்டில் ஜாக்கிரத்தில் துக்கத்தை இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையை சுஷுப்தி காட்டி கொடுத்தது. தெர் இஸ் எ சென்டர் வித்தின் அஸ் where no sorrow can enter, where even you cannot enter, even the I thought cannot enter. இந்த நான்கிற எண்ணம் கூட அதுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சென்டர் ஹிருதயஸ்தானம். அந்த ஹிருதயஸ்தானத்தை ஸ்ருதி காட்டி கொடுத்தது. சர்வானர்த்த அவித்யா அத்தியாரோபண வர்ஜித ஸ்வரூப பிரதிஷ்ட ஆத்மா, சர்வானர்த்த சம்யோக வியோக லக்ஷணாகியம் அவஸ்தா யோகினா அப்படிங்கிறார். எல்லா அனர்த்தம் எல்லா ப்ராப்ளத்தையும் அதுலேருந்து இவனை ஃப்ரீ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இவனுக்குள்ள ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டருக்கு இவன் ஜாகிரத அவஸ்தையில் நனவில் வேக்கிங் ஸ்டேட்டில் ஹீ ஹேஸ் டு கான்ஷியஸ்லி கோ தேர். ஏன்னாக்கா நம்ம பிரச்சனைகள்லாம் இங்கே தான். தூங்கிறது சொல்யூஷன் இல்லை, தூங்கிறது ப்ராப்ளம் இல்லை. இந்த ரகசியத்தை தெரிஞ்சின்றவனுக்கு தூக்கம் கூட வேண்டாம். ஏன்னா தூக்கம்ங்கிறது ஒரு ட்ரக்குங்கிறார் பகவான் ரமணர். ஏன்னா வேறு ஒரு வழியும் இல்லாட்டான்னு யூ கேன் டேக் ட்ரக், மருந்து. அந்த மாதிரி மருந்து ஆசிரியக்கப்படாது, அது மாதிரி தூக்கத்தையும் ஆசிரியக்கப்படாது. முழிச்சுண்டு வேக்கிங் ஸ்டேட்டில், இன் த வேக்ஃபுல் ஸ்டேட், you should find that center where you are completely free of misery, sorrow, துன்பம்.
நான்கிற எண்ணம் கூட உதியாத அந்த நிலை, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாயுள்ள நிலை, நான்கிற தாட்டு கூட உதிக்காத அந்த ஸ்டேட், அதில் நாம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கோம். அப்போ அதில் இருந்து நான்கிற எண்ணம் உதிக்கிறது, உதிச்சப்புறம்தான் மனம் விரியறது. அதனால் இந்த எண்ணம் உதிக்கிற இடத்தை ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறது. ஹிருதி அயம், ஹிருத் அயம் இப்படின்னு ரெண்டு விதத்துலேயுமே பற்றி சொல்லலாம். அந்த ஹிருதயமே பகவானுக்கு பேர். ஹிருதயத்தில் அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்க அந்த அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை ஜாகிரத அவஸ்தையில் சாட்சாத்தாக அனுபவிக்கணும். அந்த அனுபவம் எங்கே இருக்குது? ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறதுக்கு பேர் தான் உபனிஷத். வேறு ஒன்றும் இல்லை. உபனிஷத்துனா that which is very near, that which is sitting very near, that which exists very near. உபனா நியர்பை, பக்கத்தில். நிஷத், நிஷீததி அப்படின்னா உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வஸ்து. அப்படி இருக்கிற பிரம்மத்தை, இந்த ஆத்மாவை இந்த உபனிஷத் சொல்கிறது. அதனால் இதுக்கு ஆத்ம வித்யான்னு பேர். இந்த ஆத்ம வித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற பிரக்ரியைக்கு தான் ஆகமம் அப்படின்னு பேர். தத்ர ஆகமோ நாம ஆத்மஸ்வரூபே அத்தியாரோபிதானாம் அதத்தர்மாணாம் அபநயன பிரகார விசேஷா. அயம் ஹி ஆத்மா ஸ்வதசித்தத்வாத் ஸ்வயம் பிரகாசத்வாச்ச ஸ்வசித்தௌ ந கிமபி பிரமாணம் அபேக்ஷதே. இந்திரியார்த்தேபியோ வியாவர்த்திய மனசः பிரத்யகாத்மஸ்ரோதஸ்தயா பிரவர்த்தனபூர்வகம் வீக்ஷணமாத்திரமேவ து அலம் தத்ர ததா ச ஸ்ருதிः கஷ்சித் தீரः பிரத்யகாத்மானம் ஐக்ஷதிதி. இதெல்லாம் சச்சிதானந்தேந்திர சரஸ்வதி சுவாமியோட ஆமுகத்திலேருந்து வாசித்தேன் நான் இப்போது. இதில் ஒரு அழகு என்னன்னாக்கா, ஆத்ம விசாரம்னு பகவான் ரமணர் என்ன சொல்கிறாரோ ரொம்ப சிம்பிளாக சாரதமமாக எடுத்து கொடுத்தாரோ இதுதான் உபனிஷத் சார விஷயமாக இருக்குது. என்ன பண்ணணும்? ஆகமம் அப்படின்னா வேதத்துக்கு ஒரு பேர். ஆனால் ஆகமம்னா அது பிரக்ரியை. ஆத்ம விசாரத்துக்கு தான் ஆகமம்னு பேர். தன்னில் ஆத்மஸ்வரூபத்தில் சரீரம், மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் ஆரோப்பணம் பண்ணி வச்சுருக்கோம். சுஷுப்தியிலையோ இது எதுவும் இல்லாமல் ஆத்மா தானாக இருக்குது. எழுந்திருக்கிற போது நான்கிற எண்ணம் வரதோடு எல்லாம் வந்துடுறது. திருப்பி எல்லா பிரச்சனைகளும் வந்துடுது. டீப் ஸ்லீப்பில் நான்கிற எண்ணமும் அணைஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் அணைஞ்சு போச்சு. நாம் இப்போது அந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாத அந்த துக்க சம்யோக வியோகம், துக்கத்துக்கிட்ட இருக்கிற இந்த அசோசியேஷன்லேருந்து ஃப்ரீயாக ஆகிறதுக்கு இருக்கிற வழியை பார்க்குறோம். ஆத்மாவோ ஸ்வயம் சித்தம், தானே தானாக நிரந்தரம் விளங்கின்றிருக்கு. ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் ஹி அகமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி. நான் நான் அப்படின்னு ஹிருதயத்தில் பிரம்மம் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிச்சுருக்கு. அதுக்கு ஒரு பிரமாணமும் வேண்டாம், வெளியிலேருந்து ஒன்றுமே வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்திரியார்த்தேபியா வியாவர்த்திய, விஷயங்கள்லேருந்து மனசை உள்ள திருப்பி பிரத்யகாத்மஸ்ரோதஸ்தயா பிரவர்த்தனபூர்வகம் வீக்ஷணம். இவ்வளோதான். மனசு உள்ள இன்ட்ரோவர்ட்டடாக அந்தர்முகம் பண்ணி இந்த இருக்கக்கூடிய இந்த நான்கிற அந்த இருப்பை கவனிக்கிறது. மனசுக்கு ஒரே வேலை தான், வெளியில் பார்த்துட்டே இருக்கிறது தான் வேலை. யார் வரா, என்ன ஆறுது, என்ன நடக்கிறது, என்ன பண்ணுறது, இதையே பார்த்துட்டுருக்கோம். இல்லாட்டா ஒரு பார்க்குறதுக்கு விஷயங்களை உண்டு பண்ணி பார்த்துட்டுருக்கோம். ஒரு மொபைலோ எதையோ பார்த்துட்டுருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் இல்லையா? நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம்? என்டர் த ஹார்ட்டுங்கிறோம். What now we are doing is entertainment, not tainment. It is tained, you get corrupted, you get polluted. அழுக்குப்படுத்துகிற இடத்துக்கு என்டர் பண்ணிகிட்டே இருக்கும். பழைய காலத்தில் இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கல.
அக்ரஹாரத்தில் கிராமங்கள்லாம் வீடுகள்லாம் இப்படி தெருவை பார்த்துட்டே உட்காந்துட்டுருப்பாரா வரலான்னு. ஆறு வரேன் எங்கே ஒரு வேறு ஒன்றும் வேலை கிடையாது. இருந்தாலும் மனசு உள்ளே போகாது. ஏதோ ஒன்று வெளியில் நடக்கிறது. போஸ்ட்மேன் வரானா பார்த்துட்டே உட்காந்துட்டுருப்பான். லெட்டர் கொடுக்காட்டா போஸ்ட்மேனை திட்டுவான். அவன் என்ன பண்ணுவான்? இருந்தால் தானே கொடுக்க முடியும். எத்தனை நேரமாக நான் வெயிட்டு பண்ணின்னு இருக்கேன், திரும்பி பார்க்காம போகிறான் பாரும்பா. போஸ்ட்மேனுக்கு லெட்டர் இருந்தால் தானே கொடுக்க முடியும். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு புரியக்கூட புரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது நமக்கு ஒரு பெரிய ஜோக்காக இருக்குது. போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வருவான், லெட்டர் கொண்டு வெயிட் பண்ணுவோம். அந்த போஸ்ட்மேன் வரமாட்டான், லேட்டாக்கும் அன்றைக்கி பார்த்து. அப்புறம் அவன் கொடுக்காமல் போனான்னா அவனை திட்டுவான். ஏன்னா இதெல்லாம் தான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனசை இப்படி இந்த மனசு வெளியில் எதையோ எதிர்பார்க்கறது, அப்புறம் கிடைக்கலனா போர் அடிக்கிறது. இப்போ நம்ம எதிரெல்லாம் பார்க்கல, யார் பக்கத்தில் வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட தெரிய மாட்டேங்கிறது. அப்படி எதையோ மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறது, எதுலேயோ மனசை விட்டுன்ற அந்த மனசை வியாவர்த்திய விட்ரா. அது ஒரு பெரிய வேலை. உபனிஷத்துலாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குவாலிஃபிகேஷன்லாம் கொஞ்சமாவது இருந்தால் தான் உபனிஷத்தெல்லாம் புரியும்னுட்டான். விவேகம், வைராக்கியம், சமம், தமம், ஸ்ரத்தா, சமாதானம், திதிக்ஷா, முமுக்ஷுத்வம், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் ஏகதேச குவாலிட்டி. இதெல்லாம் ஒருவன் தான் இருக்கான்னு எக்ஸாமெல்லாம் நடத்த முடியாது. விவேகம் என்னென்னா முதல்ல லைஃப்பை பார்த்து 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 இவனுக்கு தெரியறது தனக்கு வேண்டது என்ன, எந்த அனுபவம் வேணும், எந்த சத்தியம் வேணும், இதில் துன்பம் இருக்குது, இதுலேருந்து நாம் வெளிப்படணும், ஃப்ரீ ஆகணும்னா அந்த விவேகம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். விவேகத்தோட ஃபஸ்ட்டு அவதாரம், அதோட டிசெண்டன்சி, இட் மேக்ஸ் த பர்சன் சம்வாட் விசிபிளி ரெஸ்ட்லெஸ். அதனால் பதஞ்சலி சொல்கிறார், சர்வம் துக்கம் விவேகினஹாங்கிறார் யோக சூத்திரத்தில். விவேகி பார்க்குறது எங்கே பார்த்தாலும் துக்கம். அதுதானே இந்த புத்தருக்கெல்லாம் தெரிஞ்சுது இல்லையா? பரீட்சித்துக்கெல்லாம் இப்போ பாகவதம் சொல்கிற போது அதுதானே பார்த்தார். ராஜாவாயிட்ட என்ன இது தானே, ஒரு பாம்பு வந்து கடித்தா ராஜ்யம் எல்லாம் போச்சு. எத்தனை பெரிய வைத்தியன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிறத நான் இது என்ன லைஃப்பில் என்ன சாஸ்வதமானது என்னது, நித்தியமானது என்னது, இப்படியெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்க வேண்டியிருக்கு. பெரிய பெரிய ஆளுகளோட லைஃபெல்லாம் பார்க்குறா, ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. பாகவதம் நிறைய ராஜாக்களோட கதைகளையெல்லாம் சொல்கிறது. இவெல்லாம் ராஜாக்கள்லாம் இருந்தால் என்ன பிரயோஜனம், எல்லாம் அழிஞ்சு போயிட்டான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதை. இல்லாமல் அவள்லாம் பெரியவாளாக இருந்தாங்கிறது இல்லை. பெரிய பெரிய ராஜாக்கள் இதெல்லாம் புத்தர் பார்த்துருக்கார். சித்தார்த்தன் பார்த்ததுனால தான் அவன் சொன்னான், இல்லை எல்லாம் ஒன்றும் சரிப்படாது. அவரோட காலத்திலே பிம்பிசாரன் ஒரு ராஜா இருந்தார். அந்த பிம்பிசாரன் புத்தர் ராஜகுமாரனாக போகிறதே, பிரம்மச்சாரியாக அவர் சத்தியத்தை தேடின்னு போகிறதையே வழியில் பார்த்து, எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு போகிறப்பா, ரொம்ப நல்லவர் அவர், நீங்கள் என்னோடய ராஜ்யத்திலே இருக்கலாமே, உனக்கு ஒரு போர்ஷனே தரேனே, நானே ஏற்கனவே விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த சத்தியத்தை சாட்சாத்காரம் பண்ணணும், துக்கத்தை இல்லாமல் பண்ணணும், அந்த அறிவு கிடைச்சா எனக்கும் சொல்லித்தான்னு கேட்டான் அந்த ராஜா பாவம் அவரோட பிள்ளையே அவனை கொண்டுட்டான். அஜாத சத்ருன்னு பேர். இதுதான் இவளோடலாம் கதை. கண்டினியூஸ் ஸ்டோரி ஆஃப் ஆல் த கிங்ஸ், ஆல் த ரூலர்ஸ். நம்மளே பாருங்களேன், எத்தனை ப்ரைம் மினிஸ்டர்ஸ், எத்தனை பேர் இவன் ஷூட் பண்ணி அமெரிக்கன் பிரசிடெண்ட், எல்லாரோட கதையும் பாருங்க. இதுக்காக போய் மனுஷன் இவ்வளோ படித்து பண்ணுறான். இப்படி உலகத்தை பார்க்குறத இந்த விவேகம் இருக்கே, அது ரொம்ப பவர்ஃபுல். அதனால் நிறைய பேர் இந்த விவேகத்தையே பயந்துன்னு விடுவான். அந்த விவேகமே எங்களுக்கு வேண்டாம், மண்டூகங்களாக இருந்து விடுறோம். ஏன்னா விவேகம் என்ன பண்ணும், வாஸ்தவமான ஒரு திருஷ்டியை கொடுக்கும். அப்புறம் அதோட ஃப்ரூட்டு தான் வைராக்கியம். அந்த விவேகம் வந்துட்டானா இந்த துன்பம் இருக்கிறத தொடாதே, அந்த பக்கத்துக்கு போகாதே. நீ இது இருக்குன்னு பார்த்து சட்டி சுட்டுதடா கை விட்டுதடான்னு ஒரு பழைய சினிமா பாட்டு உண்டு. நாங்கள்லாம் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு தியேட்டர், சாயந்தரமான இது கத்தும் தினமும். அது மாதிரி சுட்டுதானா கை விட்டுடும். வைராக்கியங்கிறது அவ்வளவுதான். இங்கே துன்பம் துக்கம் இருக்குன்னா அவன் ஃப்ரீ ஆகிறான், அது விரக்தின்னு பேர், வைராக்கியம். அப்புறம் ஏதோ ஒரு சாதனை விசேஷங்கள்னால
இந்திரியங்கள்லாம் கோளாறு பண்ணுறது, பல விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது, அதை எப்படி சமமாக ஆர்டராக வச்சுக்கணும் பார்க்குறான். அப்புறம் மனசு எப்படி சாந்தமாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம், நாட் த ஹையஸ்ட். அதுதான் மனோ நியமனம். மனசுக்கு ஆசை இருக்கும் பலது, மனசுக்கு ஆசை இருக்கிறத பண்ணாமல் இருக்கிறது, அதாக்கும் ஃப்ரீடம். அது சமம், தமம் சமம். அப்புறம் மெதுவாக ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு முடியும். கொஞ்ச நாள்த்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோட ஃப்ரூட்டுக்கு பேர் தான் உபரதி. ஒரு இடத்துல ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க முடியும், அதுதான் உபரதி. அப்புறம் சமாதானம். சமாதானங்கிறது உபாசனாபலமாக இருக்கிற சமாஹித ஸ்திதி. நது சித்தஸ்ய லாளனம். மனசை போட்டு ஆசைப்படி கொண்டு போகலை. அதை உபாசனையோட பலமாக லிமிட்டடான ஒரு சமாதி, ஞானத்தால் வந்த சமாதி இல்லை. இதெல்லாம் இவனுக்கு வந்துடுத்து. அப்புறம் சாஸ்திரத்தில் குருவில் ஸ்ரத்தை, நம்பிக்கை. அப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் லைஃப்பில் வர நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்துடுத்தானே எனக்கு கோல்டு வராதா, கொரோனா வராதாலாம் கேட்கப்படாது. வெளியிலேருந்து வர பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இந்த முமுக்ஷு எப்படி இருக்கான்னா, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் தாங்கிக்கிறான். சகனம் சர்வ துக்கானாம், அப்பிரதீகாரபூர்வகம். அதுக்கு ஒன்றும் பிரதீகாரமே எதிர்பார்க்கலை, திருப்பி ஒன்றும் பண்ணலை. சிந்தா விலாபரஹிதம், அதை மனசில் எடுத்துட்டு ரொம்ப கவலைப்படலை. அதை சொல்லி எனக்கு இப்படி வந்துடுது இப்படி வந்து அழுதுன்னு இருக்கலை. சா திதிக்ஷா நிகத்தியதே, இந்த தாங்கிக்கிற சக்தி. இது மகான்கள்ட்டெல்லாம் நம்ம காண்றதெல்லாம் ஞானத்தோட எஃபெக்ட் இல்லை. இப்போ ரமண பகவானுக்கு கேன்சர் வந்தது, அவர் வலியை தாங்கிண்டார்னா அது ஞானம் வந்ததோடு அவள் ஏதோ நிலையில் ஒன்றும் நல்லா வலிச்சது, தாங்கிண்டா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் மேஜிக் கிடையாது. நமக்கு ஈஸ்வரனே கொடுத்துருக்கிற பவர்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் நாம் நினச்சிக்கிறோம் ஏதோ ஒரு மேஜிக் நடந்துட்டு ஒரு நாளில் ஏதோ வந்துடும். அப்படியெல்லாம் வராது. பகவான் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பவர் இருக்குது தாங்கிக்கிறதுங்கிறது, அதை யூஸ் பண்ணாமல் நாம் வந்து ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ வந்துடுமோ ஏதோ விழுந்துடுமோன்னு நினச்சி எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. தாங்கிக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்கோ அவனை யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. புத்தரே ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். நான் புத்தரை நிறைய கோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம், கதைக்கு ஞாபகம் வரத்த சொல்கிறேன். அப்படித்தான். ஏன்னா வேதாந்தமாக அவரும் சேர்ந்து போகாது நிறைய இடத்துல. அதனால் அவர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். அவர் தெரிஞ்ச கதைகளில் ஒரு யானையோட பேரை சொல்லி, அந்த யானை யுத்தத்துக்கு போனால் சாயங்காலம் வேறு அவ்வளோ அம்பு இருக்குமாம் அது மேலே, அதையெல்லாம் தாங்கிண்டு சாயந்தரம் வருமா திரும்ப. இது மாதிரி தான் ஒரு யோகி லைஃப்பில் அவ்வளவு துன்பங்கள் அவனை தாக்கிறது எல்லாம் தாங்கிக்க கற்றுக்கிறான். பவபூதி ராமாயணத்தில் ராமர் சொல்லுவார், ராமோஸ்மி சர்வம் சஹேமனா. ராமன் தானே, தாங்கிக்கிறேன் அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும், தாங்கிக்கிறேன். அப்போ அந்த திதிக்ஷா, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முமுக்ஷுத்வம், மோட்சத்தில் இச்சை. இதுக்கு மேலே வேதாந்த ஸ்ரவணம். இவ்வளவு யோகியதை வந்துட்டாலே இவன் 90% ஆகிட்டான். இந்த வேதாந்தம் அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஃபைனல் டச்சு தான், தொட்டு நிறை. விட்ட குறை தொட்டு நிறை. விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் விட்ட குறை. ஒரே ஒரு அந்த குரு தொட்டு நிறை, அந்த உபதேசத்தினால நிறைஞ்சிடும், பூர்ணமாயிடும். இவனுக்கு ஆத்மஸ்வரூப ஞானம் வரபோது இந்த பிளெயினில் அல்லாமல், பாடி மைண்டு பிளெயினில் இல்லாமல், சென்சஸோட பிளெயினில் இல்லாமல், டீப் வித்தின் ஏ கைண்ட் ஆஃப் unsayable contentment will arise. ஸ்வானுபவைக்க வேத்தியம். இதை வெளியில் நமக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு பிளெயினில், ஆத்மஸ்வரூபத்தில் ஒரு நிறைவு, ஒரு திருப்தி வரும். அந்த திருப்தியை தான் நாம் ஞானம்னு சொல்கிறோம். அது தத்துவஞானம். என்னென்னா ஸ்வரூபத்தோடு சுவாபாவிகமான நிலையை குறிச்சுள்ள அறிவு. அந்த அறிவும் வந்துடுத்தானா, சாதனா சதுஷ்டய சம்பத்தியோடு ஒருத்தனுக்கு ஞானம் வந்துடுத்தானா பூர்ணமாக இருக்கும். எல்லாத்தோடையும் ஞானம் இருக்கிற இடத்துல அது பூர்ணமாக இருக்கும். அதுதான் இந்த உபனிஷத்தால் விஷயமாக்குறது. இனி இப்போ நாம் விஷயம் வந்து கட்டோபனிஷத். இந்த கட்டோபனிஷத்தில், இந்த கட்டோபனிஷத் கடசாக்கையில் வந்ததுன்னு சொன்னோம்.
கிருஷ்ண யஜுர்வேத சாக்கை தான். ஆனால் அந்த சாக்கை இப்போ எங்கேயுமே நமக்கு காணும். அந்த சாக்கை இப்போ எங்கேயும் நமக்கு பிரயோகத்தில் இல்லை. காட்டகம்னு சில போர்ஷனை நாம் வச்சுட்டுருக்கோம். அது இப்போ இருக்கிற தைத்திரிய சாக்கையில் இருக்கிறவா அதை சொல்லி காட்டகம் இதோட ஒரு போர்ஷனாகவே வச்சு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒரு அபியாசத்தில் வச்சுட்டுருக்கோம். ஒரு காலத்தில் கிராமே கிராமே காட்டகம் காலாபகம் ச புரோச்சியதே அப்படின்னு பாணினி சூத்திரத்துக்கு பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாருன்னு இதில் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அது பார்த்தா எப்படி இருக்குனாக்கா, காலாபகம்ங்கிறது இந்த காட்டக சாகை மாதிரி இன்னொரு சாகை. அதில் காட்டகம் காலாபகம் ச கிராமே கிராமே புரோச்சியதே அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதனால் இது கிராமங்கள் எல்லாம் ஒரு உபன்யாசம் போல் அந்த காட்டக சாகை காலாபக சாகை பண்ணின்னு இருந்திருக்கான். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதில் இருக்கிற இந்த உபனிஷத், இந்த உபனிஷத்து நமக்கு இப்போது பிரவேசம் பண்ண போகிறோம். அந்த பிரவேசத்தில் இந்த உபனிஷத்தில் தான் உபனிஷத்துக்கே அர்த்தம் சொல்கிறார் பகவத்பாதால். நாம் இப்போ பார்க்குறோம். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நசிகேதசேச்ச. இங்கே ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நமஸ்காரம். இந்த மகாபாரதெல்லாம் ஆரம்பிக்கிற போது நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் ஜெய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதீரேதுன்னு ஆரம்பம். வியாசனுக்கு ஒரு நமஸ்காரம், நாராயணனுக்கு நமஸ்காரம், அர்ஜுனனுக்கும் நமஸ்காரம். நரோத்தமஹா நரநாராயணர்கள். அப்புறம் வியாசருக்கு நமஸ்காரம், சரஸ்வதிக்கு நமஸ்காரம், இப்படி வருது. அதுபோல் நமக்கு இப்போ ஸ்ருதி ஆரம்பிக்கிற போது இங்கே அந்த குருவுக்கு ஒரு நமஸ்காரம், அப்படி ஒரு சிஷ்யர் அந்த சிஷ்யருக்கு நமஸ்காரம். ஏன்னா அந்த குருவே இந்த சிஷ்யரை பூஜை பண்ணின அப்புறம் தான் உபனிஷத்தை ஆரம்பிக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ அதில் முதல் நமஸ்காரம் ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய. பிரம்ம வித்யா ஆச்சாரியன். நமக்கு யமன்னாக்கா அந்த சினிமாவிலெல்லாம் பார்த்த யமன் தான் தெரியும் எல்லாருக்கும். ஒரு எருமை மேலே கையில் கதையெல்லாம் வச்சுன்னு பெரிய மீசையோட கொட்டாங்குச்சி உடச்சி விளக்கெண்ணெயில் போட்டு பொடி பண்ணி மேலே எல்லாம் தேய்ச்சிண்டு வந்திருக்கிற ஒரு பயங்கர ரூபம்தான் எல்லாருக்கும் தெரியும் யமன்னாக்கா. இங்கே யார் கீதையில் பகவான்கிட்ட சொல்கிற, பகவான் 10வது அத்தியாயத்தில் நான் இவாளில் இவனாக்கும் இதில் இதாக்கும் எல்லாம் சொல்கிறேன். ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ராமசஸ்திரபிரதாமகம், இந்த ஆயுததாரிகளில் அதோட அழகு பார்க்கணுன்னா ராமர்கிட்ட பார்க்கணும். அதனால் ராமர்னா பாண்டவர்களில் பாண்டவானாம் தனஞ்சயா, நான் அர்ஜுனன். மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி, மாதங்களில் ரொம்ப சௌக்கியமான ஆனந்தமான மாதம் மார்கசீர்ஷம். தனு மார்கழிங்கிறோம், மார்கழி மாதம். இது மாதிரி ஓரோன்னும் சொல்லிட்டு நல்ல அடக்கம் உள்ளவா, நம்ம சம்யமம் யோக நிலையில் உள்ள உசந்தவா யார்? யமஹ சம்யவதாமகம். அந்த சம்யமத்தில் நான் யமனாக்கும் அப்படிங்கிறார் பகவான். அப்படின்னா அவர் நினச்சின்னு பயப்படவே படாது.
இதுதான் வாட் ஹீ கேன் டீச் யூ கேன் நாட் லேர்ன் ஃப்ரம் எனி ஒன் எல்ஸ். ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். டெத் அப்படின்னாலே DEATH. அதுக்கு ஒரு சமயத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி, சின்ன ஒரு 35 வருஷம் முன்னாடி ஒரு நாளைக்கு இப்படி கட்டோபனிஷத்து ஏதோ பார்த்துட்டு இருக்கிறது, அதுக்கு பேருக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்தேன். DEATH, டிவைன் ஈட்டர் அண்ட் த டீச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி. டிவைன் ஈட்டர், ஹீ ஸ்வாலோஸ் எவ்ரி ஒன், எல்லாரையும் முழுங்குறார் அவர். அண்ட் டீச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர். ஏன்னா அவர்கிட்டேருந்து தான் எல்லோரும் படிக்கிறா. வேதமே அவர்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. கட்டோபனிஷத்துக்கு ஆஃப்கோர்ஸ் அவர் தான் ஆச்சாரியர். பாகவதம் நம்ம சொல்கிறோமே, அவருக்கு யார் ஆச்சாரியர்? அங்கேயும் மிருத்யு வந்ததுனால தான் பரீட்சித்து போய் கேள்வி கேட்குறார் சுகர்கிட்ட. அதுபோல் பகவான் ரமணரை பார்த்தீங்கன்னா அவருக்கும் மிருத்யு தான் குரு. சிவன் மிருத்யுவாவே பரமேஸ்வரனை நாம் ஸ்துதி பண்ணுறோம். மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா அப்படிங்கிறோம். ஓம் நமோ பகவதே ருத்ராய மிருத்யவே, இல்லையா? மிருத்யு தான் அவர். இந்த திருவண்ணாமலையில் வந்தேன்னா அந்த அஷ்டலிங்கங்களில் இப்போ ரமணாசிரமத்துலேருந்து கிளம்பினா முதல்ல வர லிங்கம் யமலிங்கம் தான். பரமேஸ்வரன் தான், ஈஸ்வரன் தான். அதனால் புராண கதைகள் என்னென்னமோ சொல்லியிருக்கா, அப்படி வந்தால் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கணும். புராண கதைகள் யாரை தான் இது பண்ணலை? சிவனையே ருத்ரன்னா தமஸோட ரூபமாக பண்ணுறது. வேதாந்தபுரமாக அது சேரவே சேராது. ஏன்னா பிரம்மாவை ரஜோகுணமும் விஷ்ணுவை சத்துவகுணமும் சிவனை ருத்ரனை தமோ குணமாகவும் சில புராணங்கள் சொல்கிறா. நாம் அதை யுக்தி விசாரம் பண்ணினா சேரவே சேராது. ஏன்னா சம்ஹாரம் தான் சத்துவகுணம். எனக்கு எல்லாம் அடங்கி போய் ஞானத்தில் ஸ்வரூபத்தில் உட்கார்றதுங்கிறது சத்துவகுணம் இல்லாமல் சம்சாரமாக போய் சத்துவகுணமாக முடியும்? சம்சாரம் நடக்கிறதா சத்துவகுணம். அப்போ அந்தந்த தேவதைகளை சொல்கிற போது அந்தந்த தேவதைகளோட மகிமைக்காக சொல்லாமே தவிர சம்சாரத்தை சம்ஹாரம் பண்ணுறதுன்னு சந்நியாசங்கிறது சத்துவகுணம் தானே, அதுதானே சத்துவகுணமாக இருக்க முடியும். அப்போ சத்துவகுணம் எப்படி தமோ குணமாக முடியும்? அப்போ இதெல்லாம் ஒரு அந்தந்த டைமில் நமக்கு இதை பார்த்தா அதை பிடிச்சி சொல்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்போது யமனும் சம்ஹாரகர்த்தாங்கிறதுனால அவரை ஒரு பெரிய ஒரு வில்லன்னாக பிக்சர் பண்ணி வச்சுட்டுருக்கா. சில இடத்துலலாம் இதே போட்டிருப்பா, மார்க்கண்டேயன் கதை போடுறது, யமனை சிவன் நெஞ்சில் காலை வச்சு அப்படியே அடக்கி வச்சுன்னு இருக்காருன்னு. நமக்கு யமனை பயம், அதுக்கு என்னென்னமோ கதையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அவரே தான் பரமேஸ்வரன். அந்த மரணத்தை இல்லாமல் பண்ணினாலும் ஞானத்தை அடைஞ்சான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போது அப்படி இருக்கிற அந்த யமதர்மராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது ஸ்ருதி. அது ஆரம்பிக்கிற போது சாந்தி பாடம் சொன்னோம். அது நாம் நாளைக்கு அந்த சாந்தி பாடத்தை சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பாஷ்யத்தை, ஆரம்ப பாஷ்யத்தை பார்க்கணும். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே. வைவஸ்வதன்னா விவஸ்வானோட சூரியனோட பிள்ளை, சூரிய பரம்பரையில் வந்தவர். விவஸ்வதா சூரியஸ்ய அபத்தியம் புமான் வைவஸ்வதோ நாம யமஹா. வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய. அவர் தான் பிரம்ம வித்யைக்கு ஆச்சாரியன், உபனிஷத்தை உபதேசம் என்றார். அவருக்கு மட்டுமில்லை, நச்சிகேதசேச்ச, அந்த நச்சிகேதஸுக்கும் நமஸ்காரம். இங்கே அந்த கடவல்லி உபனிஷத்துக்கு இங்கே அல்ப கிரந்தா விருத்தி ஆரம்பியதே. சின்னதாக ஒரு வியாக்கியானம் இங்கே பாஷ்யக்காரர் ஆரம்பிக்கிறார். உபனிஷத்துனா என்ன? சதேர் தாதோஹோ விசரணகத்தி அவசாதனார்த்தஸ்ய உபனிபூர்வஸ்ய க்விப்பிரத்யாந்தஸ்ய ரூபம் உபனிஷத் இதி. இதுதான் ரொம்ப பிரசித்தமான எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன். இந்த இடத்துல இந்த உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்கிற க்ளீனாக. உப நீ சது, இதுதான் அதோட ஃபார்ம், ரூபம். உபங்கிறது ஒரு ப்ரிஃபிக்ஸ், உபசர்க்கம், முன்னால் இருக்கிற ப்ரிஃபிக்ஸ். நீங்கிறது ஒரு சப்தம், அப்புறம் சது
சதுங்கிறது அந்த தாத்து, அந்த ரூட்டு. சதுங்கிற தாத்துக்கு சதேர் தாத்தோஹோ விசரண கதி அவசாதனார்த்தஸ்ய உப நீ பூர்வகஸ்ய, உபங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸோட நீங்கிற ஒரு சப்தமும் சேர்ந்துண்டு பேக்கில் சதுங்கிறது ஷது ஆயிடுத்து. அது குவிப்புங்கிற ஒரு பிரத்யேகத்தோட வியாகரணம். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சும்மா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். இது உபனிஷத்துனா ஞானம் தான் அர்த்தம். இப்படி சங்கராச்சாரியர் இங்கே அர்த்தம் சொல்லியிருக்கார். இதுக்கு உபனிஷத்துன்னு பேர். இந்த உபனிஷத்துக்கு யார் அதிகாரம்? இந்த உபனிஷத் இது வித்யா உச்சத்தை, ஆத்ம ஜானத்துக்கு உபனிஷத்துன்னு பேர். ஏ திருஷ்டானுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணாக சந்தः உபனிஷத் சப்தவாச்சியாம் வக்ஷ்யமான லக்ஷணாம் வித்யாம் உபசத்ய உபகம்ய தன்னிஷ்டதையா நிச்சயேன சீலயந்தி தேஷாம் அவித்யாதேஹே சம்சாரபீஜஸ்ய விசரணாத் ஹிம்சனாத் விநாசனாத். இந்த அவித்யையை நிவர்த்தி பண்ணுறதுனால இதுக்கு உபனிஷத்துன்னு பேர். அந்த அவித்யையை இது இல்லாமல் பண்ணுறது விசரணம் விநாசனம்ங்கிறதுனால இதுக்கு உபனிஷத்துன்னு பேர். நிச்சாயதம் மிருத்யுமுகாத் பிரமுச்சதே அப்படின்னு இருக்குது வாக்கியம். அதை தெரிஞ்சுண்டு நிச்சயமாக உணர்ந்து மிருத்யுவோட பிடியிலேருந்து வெளியில் வர, மரணத்தோட பிடியிலேருந்து இவன் வெளியில் வரான்ங்கிறதுனால அதுக்கு உபனிஷத்துன்னு பேர். பிரம்ம வித்யா உபனிஷத் இத்யுச்சதே இப்படின்னு இங்கே இதுக்கு வியாக்கியானம். இப்போது புஸ்தகத்துக்கு எதுக்கு உபனிஷத் சொல்கிறான்? ஞானம் தானே உபனிஷத். ஆமாம், பக்தினால் புஸ்தகத்தையும் சொல்கிறோம். படுத்தான் இப்போ கோவில் கோபுரத்தை பார்த்தாலே சுவாமியை பார்த்தாச்சுங்கிற மாதிரி பக்தினால் இந்த புஸ்தகத்தையும் சொல்கிறோம். இந்த அறிவுக்கு தான் உபனிஷத் பேர். இதோட எசென்ஷியல் நாலேஜுக்கு தான் உபனிஷத்துன்னு பேர். ஆயுர்வேதத்தில் ஒரு சொல் உண்டு, ஆயுர்வை கிருதம் அப்படின்னு. நெய்யே தான் ஆயுஸ் அப்படின்னு. அதனால் நெய் தான் ஆயுசுனாக்கா ஒரு அந்த சும்மா அந்த நெய் சாப்பிட்றவனுக்கு ஆயுஸ் வர்த்திக்கும். ஆயுசுனா நிறைய நாளைக்கு உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் தரிச்சுன்னு இருக்கோம். அப்படியும் இருக்குது, ஆனால் அது இல்லை. ஆயுஹு பிராணஹா. இப்போ ஆயுர்வேதம்னாக்கா நிறைய வருஷம் இருக்கிறத பற்றி பேசுகிற வேதம்னு அர்த்தம் இல்லை, பிராணனை குறிச்சுள்ள அறிவு. என்டையர் வேதிக் விஸ்டம் இஸ் ரிலேட்டட் டு பிராணம். ஞானம்ங்கிறது ஒன்று தான் எண்டு, மீதி எல்லாம் பிராணனை பற்றி இருக்கிறதாக்கும். எல்லா சாதனைகளும் அனுஷ்டானங்களும் பிராணனை பற்றி ஆக்கும். அந்த பிராணனை பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிறது தான் வேதம்ங்கிறதே. இந்த குருங்கிறதும் பிராணந்தான், மந்திரங்கிறதும் பிராணந்தான், வேதம்ங்கிறதும் பிராணந்தான், கர்மாங்கிறதும் பிராணந்தான், சாப்பிட்றது தூங்கிறது எல்லாமே பிராணனோட டிபார்ட்மெண்ட்டு தான். இப்போது பூணல் போடுற போது கூட ஒரு குழந்தைகிட்ட அப்பா நீ யார்கிட்ட போய் படிக்க போகிற, யாரோட பிரம்மச்சாரின்னு கேட்பா. கஸ்ய பிரம்மச்சாரியசின்னு கேட்பா. அந்த பையன் சொல்லுவான், பிராணஸ்ய பிரம்மச்சாரியஸ்மி, நான் பிராணனோட பிரம்மச்சாரி, பிராணன் தான் எனக்கு குரு, பிராணன்கிட்டேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அந்த பிரம்மச்சாரி சொல்கிறான். அப்போ பிராணன்கிட்ட இருந்து ஈ ஷுட் பிகம் ஃபெமிலியர் வித் பிராணா. அந்த பிராணனை குருவாக வச்சுன்னு பிராணன்கிட்டேருந்து உபதேசம் வாங்கிட்டு இவன் படிக்க வேண்டியிருக்கு. இப்படி தான் இந்த உபனிஷத்தும் வர்றது. பிராணன், அதனால் பிராண வித்யை இதுலேயும் வரும். இப்போ கட்டோபனிஷத்துலேயும் பிராண வித்யை வரும். அப்போ அந்த பிராண வித்யை தான் ஆயுஹுங்கிற சப்தத்துக்கு பிராணன் அர்த்தம். நெய்யினால் பிராணனுக்கு எனர்ஜி வருங்கிறதுனால ஆயுர்வை கிருதம்னு சொல்லுவாள். நெய்யே பிராணந்தான் அப்படின்னு, நெய்யே பிராணந்தான். ஆனால் அதுக்கு அர்த்தம் நெய்யே தான் பிராணன் அர்த்தம் இல்லை, நெய் பிராணந்தான்னு சொல்கிற மாதிரி உபனிஷத்தே முக்தி தான், உபனிஷத்தே ஞானம்தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த கிரந்தத்தை எடுத்துட்டு அனுஷீலனாத்து, அதை அனுஷீலனம் பண்ணுறது அப்படின்னா அதை வேண்ட விதத்தில் தன்னில் பிரயோகம் பண்ணுறது, மனன நிதித்தியாசனம் பண்ணி அந்த அறிவை சாட்சாத்கார பர்யந்தம் கொண்டு போகிறது. அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் அது ஒர்க் பண்ணாது.
அறிவு தான். அது ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி சென்டிமெண்டல்லாம் இல்லை. அது என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கும். நீ அதுக்கு தகுந்தபடி நின்னா தான் கொடுக்குமே தவிர இல்லாட்டாலாம் கொடுக்காது. ரொம்ப நல்ல கொஞ்சம் பார்த்தா எக்ஸ்ட்ரா மார்க்கு போடுங்க சார்னு ஸ்கூலில் சொல்கிற மாதிரி கூட சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு என்ன வேணுமோ அது நீ கொடுத்து தான் ஆகணும். நீ ஒன்றையே கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி கொடுக்குறவனுக்கு இந்த அறிவு அவனை பூர்ணம் பண்ணும். அது சாதாரணமாக சொல்லுவாளே, பகவான் இப்போ திருவாச்சகத்தில் கூட வருது, தந்தது உந்தனை. அந்த பாட்டை ஒரு விதமாக சொல்லணும். நம்ம மாணிக்க வாசகர் சொல்கிறார், நீ ஒன்றையே எனக்கு கொடுத்துட்டேன், நான் அளவில்லாத ஆனந்தம் பெற்றேன். ஆஹா, தேவையில்லையே. அது செகண்ட் லைன், கொண்டது எந்தனை. அந்த பாட்டு பார்த்தா எப்படி இருக்க, நீ என்ன எடுத்துட்டு உன்னை கொடுத்தேன், ஆனால் என்ன எடுத்துன்னு உனக்கு என்ன கிடச்சது தெரியலை. சங்கரா யாருக்கொலோ சதுரர் அப்படின்னு கேட்குறார். இதில் நீ சாமர்த்தியமாக, உனக்கு சாமர்த்தியமாக, எனக்கு சாமர்த்தியமாக தெரியல. ஏன்னா என்ன ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, என்ன எடுத்துன்ட்டு உனக்கு என்ன பிரயோஜனம் இப்படின்னு கேட்குறதுக்கு அப்படி இருக்குது. ஆனால் அவனை கொடுக்கறதோட பதிலாக இருக்கிற காசு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்காம அவனை கிடைக்காது. அப்படின்னா அது ஞானமே தான். அதானது என்ன நான் நினச்சின்னு இருக்கேனே, இந்த அட்டர் ஃபூலிஷ்னஸ் போகாமல் நான் பிரம்மங்கிற ஞானம் சாட்சாத்காரம் வராது. நான் இவன் அவன் அது இது நினச்சிண்டு அநேக அத்தியாரோபங்களை பண்ணி வச்சுருக்கேன். அந்த அத்தியாரோபங்கள் சூப்பர் இம்போசிஷன்ஸ் எல்லாம் உள்ளேந்து போகாமல் நான் அந்த பிரம்மங்கிற சாட்சாத்காரம் வராது. அது வந்துடுத்தானா ஆத்தியந்திகி சம்சார நிவர்த்திகி, இந்த சம்சாரத்தோடு கம்ப்ளீட்டான நிவர்த்தி. பிரயோஜனம் சாஸ்யா உபனிஷதா. திருப்பி 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 இதை எடுத்து வச்சுக்கணும். கீதா பாஷை ஆரம்பிக்கிற போதும் சொல்கிறார், ஞானம் வந்துடுத்து, யோகம் வந்துடுத்து, சரி எல்லாம் வந்துடுத்து, உன்னோட துன்பம் விலகித்தா. இதுதான் கொஸ்டின். சம்சாரஸ்ய அத்தியந்த உபரமலக்ஷணம் ஞானம். கீதை ஆரம்பிக்கிற போதும் சங்கராச்சாரியர் இதுதான் சொல்கிறான், இந்த துன்பத்தோடு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இல்லையா. இப்போ பகவான் ரமணர் சொல்கிறார், பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. இந்த பக்கத்தை இந்த வாழ்க்கையை என்ன சொன்னார், பாழுன்னுட்டார். இட்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் வேர்டு அது இல்லையா. ரொம்ப பெரிய பாழில் போட்டு என்னை நீ கஷ்டப்படுத்தாமல் என்னை பிடிச்சி உட்கார வச்சு உன்னோட பதத்தில். இதெல்லாம் பக்தியில் சொல்கிற போது நமக்கு அப்படி இருக்குது, ஞானம் தான் அது. இந்த பக்கத்தில் இருக்கிற துன்பத்திலேருந்து நீ என்ன ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஆத்தியந்திகி சம்சார நிவர்த்தி பிரம்ம பிராப்தி லக்ஷணா சம்பந்தச்ச ஏவம் பூத பிரயோஜனேன உக்தா அத்தः யதோக்த அதிகாரி விஷய பிரயோஜன சம்பந்தாயா வித்யாயாக கரதலன்யஸ்தாமலகவத் பிரகாசகத்வேன. கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி இந்த ஸ்ருதி, இந்த உபனிஷத்து இந்த ஆத்ம தத்துவத்தை பிரகாசம் பண்ண போகிறது. அந்த பிரகாசனம் தான் நாம் இந்த உபனிஷத்தில் பார்க்க போகிறோம். அது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நமக்கு இன்றைக்கி ஆரம்பம் பண்ணியிருக்கோம். இப்போ கேனோபனிஷத்தை எடுத்து கட்டோபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போது ஆரம்பிக்கிற போதே ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறது. உஷன் ஹவை வாஜஸ்ரவசா சர்வவேதசம் ததௌ தஸ்ய நச்சிகேதா நாம புத்திர ஆசா. ஒரு கதையோடு ஆரம்பித்தாலே அட்டென்ஷன் வந்துடுறது. வாஜஸ்ரவஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தார். அவர் ஆசைகளோடு எல்லாம் இருந்தவர். அவர் சர்வஸ்வதானம்ங்கிற ஒரு யஜ்ஞம் பண்ணினார். அந்த யஜ்ஞத்தில் அவருக்கு ஒரு பிள்ளை இருந்த நச்சிகேதஸ்னு பேர். புத்திரஹா ஆசா இவ்வளவும் சொல்லி இந்த ஸ்ருதி ஆரம்பிக்கிறது. சாந்தி பாடத்தோட அர்த்தத்தையும் உபனிஷத் ஆரம்பமும் நாம் நாளைக்கு பண்ணுவோம். ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.